السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற இப்புனித ரமதானில் 8வது நோன்பிலே மாஷா அல்லாஹ் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். 8 நோன்பை முடித்துவிட்டு 9வது நோன்பில் மாஷா அல்லாஹ் இன்று இரவு சஹர் செய்வதற்காக காத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் தினந்தோறும் வரும் வாழ்வியல் வசந்தம் போல சுருக்கமான நேரத்தில் மார்க்கத்தை குறித்த நிரப்பமான செய்திகளை நாம் தெரிந்து வருகிறோம். அந்த வகையில இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிக சிறந்த அமல்களை பட்டியல் போடும்போது அதில் முதன்மையான இடங்களில் வரக்கூடிய ஒன்றுதான் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். ரமதானை பற்றி அறிஞர்கள் சொல்லுகிற போதெல்லாம் ரமதான் ஷஹுருல் குர்ஆன் என்பார்கள். ரமதானுக்கு என்று சில பெயர்கள் இருக்கிறது. ஆம், நாம் எப்படி ரமதானுடைய அமல்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக புண்ணியங்களின் பூக்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம் என்றெல்லாம் சொல்லுகிறோமோ, இதெல்லாம் அறிஞர்களுடைய கூற்றுக்கள் தான். ரமதான் ரபியுல் சாலிஹீன் என்பார்கள். ரபியுல் சாலிஹீன் என்றால் அதாவது நல்லோர்களின் இபாதத்து செய்யக்கூடிய நல்லடியார்களுடைய வசந்த காலம் என்கிற பொருள்பட சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படி ரமதானை வர்ணிக்கிற போது அறிஞர் பெருமக்கள் வர்ணிக்கின்ற மற்றும் ஒரு வார்த்தை தான் ரமதான் ஷஹருல் குர்ஆன். ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற விஷயம். அப்படிதானா? எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள் இருக்கிற போது இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறையை இறக்கி வைத்ததற்கு தேர்ந்தெடுத்ததிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ரமதானுக்கும் இந்த குர்ஆனுக்கும் எவ்வளவு பெரிய இனிமையான தொடர்புகள் இருக்கிறது. ஒரு அடியானுடைய வாழ்க்கையில் இனிமையான தொடர்பு எவ்வளவு அவசியமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும், உணரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஃபாத்திர் என்கிற அத்தியாயத்தில் 29வது வசனத்திலே குறிப்பிடுகிற போது இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை ஓதுகிறார்களோ, வ அகாமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்களோ, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் செலவும் செய்வார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அவர்கள்தான் அழிவே அடையாத வியாபாரத்தை அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாளர்களை குறித்து சொல்லுகிற போது அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அற்புதமான பண்புகளை பட்டியலிடும் போது முதலாவது விஷயமாக அல்லாஹ் குறிப்பிடுவது என்ன? யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாப் வேதத்தை அவர்கள் ஓதுவார்கள் என்கிறார். அப்படிதானே? அழிவே அடையாத வியாபாரம் என்றால் என்ன? நஷ்டமே இல்லாத நன்மைகள் அவர்கள் பெறப்போகிறார்கள், முடிவே இல்லாத நன்மைகளை பெறப்போகிறார்கள். அல்ல 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 எவ்வளவு அள்ளி கொண்டிருந்தாலும் அளவே இல்லாத அல்லது முடிவே பெறாத, எதோடும் நீங்கள் அதை இணை வைக்க முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான பிரம்மாண்டமான கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுதலை மக்களிடத்திலே ஆர்வம் ஊட்டினார்கள். யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரே ஒரு ஹர்ஃப், ஒரே ஒரு எழுத்தை வாசிப்பாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை ஒரு எப்படி கிடைக்குது உங்களுக்கு? வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மை அல்லாஹ் 10 மடங்காக ஆக்கி தருகிறான். அதையும் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஆர்வம் ஊட்டும் போது குர்ஆனை ஓதுகிற விஷயத்திலே நமக்கு பலவீனமோ சோம்பல்தனமோ அல்லது அதை நீங்கள் சுமையாகவோ நினைத்து விடக் கூடாது என்பதற்காக லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுல 3 எழுத்துக்கள் இருக்கு, அதனால் அதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்று குர்ஆனுடைய அந்த இதை நம்ம ஓத துவங்கும் போது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அடுத்து வரக்கூடிய முதலாவது வசனத்தின் முதலாவது வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டி சொன்னார்கள். சரியா? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய செய்தி ரமதானிலே எப்படி வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே அதிக கொடைத்தன்மை கொண்டவராக விளங்குவார்கள். மேலும் அவர்கள் கொடைத்தன்மையாக விளங்குவதிலேயே மிக அதிகமாக கொடைத்தன்மையாக விளங்குவது ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அவர்கள் அன்னலாரை சந்திக்கும் போதுதான். அப்போது சந்திச்சு என்ன செய்வாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஃபஇதாரிசுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு குர்ஆனுடைய கல்வியிலே குர்ஆனை மாற்றி மாறி ஓதிக்கொள்வதிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். சரியா? ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இந்த குர்ஆனுடைய ஓதுகிற அந்த விஷயத்திலே ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே எந்த அளவிற்கு அதிவேகமாக தர்மங்கள் செய்வார்கள் என்றால், வேகமாக வீசுகிற காற்றை விட அதிவேகமாக தர்மம் செய்வார்கள். அதனாலதான் குர்ஆனுடைய ஓதக்கூடிய விஷயங்களுக்குல பிரத்யேகமாக ஸலஃபு ஸாலிஹீன் என்று அறியப்படுகின்ற நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அவங்க மற்றும் பல அறிஞர்களை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி, லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற அந்த நூலிலே இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூல் அது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சலஃபுகள் ரமதானுடைய மாதத்துல எப்படி எல்லாம் குர்ஆனோடு தொடர்போடு இருந்திருக்கிறார்கள், அழகான செய்திகள் வருது. இப்படி ஒவ்வொரு 3 இரவுகளிலும் ரமதானுடைய ஒவ்வொரு 3 இரவுகளிலும் என்ன செய்வாங்க, ஒரு முழுமையான குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். சில பேர் 7 இரவுகளிலே குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். சில பேர் 10 இரவுகளிலே குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இப்படி எல்லாம் என்ன வருது, நிறைய அவர்களை பற்றி வருகிறது. அதே போன்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரமதானுடைய மாதத்துல குர்ஆனோடு அந்த நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, யம்பகி யுஹாஃபத அலா தலாவத்திஹி, குர்ஆனை ஓதுகிற விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை அதிகமாக செய்து கொண்டிருக்கணும். ஏன்னா ஸலஃபு ஸாலிஹீன் என்று அறியப்பட்ட அந்த முன்னோர்கள் குர்ஆனை முடிக்கக்கூடிய விஷயத்துல பல்வேறுபட்ட நிலைகள் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. சில பேர் ஒவ்வொரு 5 இரவுகளிலும் முழு குர்ஆனை முடிப்பார்கள். சில பேர் 4 இரவுகளிலே முடிப்பார்கள். பல பேர் என்ன செய்வாங்களா, 3 இரவுகளிலே முடிப்பார்கள். இன்னும் அவர்களில் சிலர், அதாவது அந்த சலஃபுகளிலே அந்த அறிஞர்களிலே சிலர் ஒவ்வொரு 2 இரவுகளிலும் ஒரு முழுமையான குர்ஆனை முடிப்பாங்க என்றெல்லாம் வருது. அதே போன்று அதாவது ஃபமினல்லதீன கானு யக்திமூன ஹத்மத்தன் ஃபில் லைலி வல் யௌம், ஒரு இரவு ஒரு பகல், ஒரு டே ஒரு நைட், இப்படி ஒரு இரவு ஒரு பகல் சுமார் 24 மணி நேரத்தில் முழுமையான குர்ஆனை முடித்த எத்தனையோ முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் பட்டியலை இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் தங்களது அத்திபியான் ஃபி ஆதாமி ஹமலத்தில் குர்ஆன், அத்திபியான் ஃபி ஆதாமி ஹமலத்தில் குர்ஆன் என்கிற நூலிலே பட்டியல் போடும்போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜுபைர், முஜாஹித், இமாம் ஷாஃபிஈ போன்ற இவர்கள் எல்லாம் நாளொன்றுக்கு ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகலை எடுத்து என்ன செய்வாங்களா, முழு குர்ஆனை முடிப்பார்கள். அதனால இந்த குர்ஆனை ஓதுவது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அதில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகிறான். ஏன்னா முதல்ல நம்ம அதில் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு நினைவூட்டியதை போல, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதத்துல தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை என்ன செய்யணுமோ கவனத்தில் கொள்ளணும். பிரத்யேகமாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்கிற இந்த மாட்சிமை மிக்க இரவிலே நான் இதை இறக்கி வைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த வசனத்தை என்ன செய்யணுமோ நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில நீண்ட நேரம் ஓதி தொழ வைப்பார்கள். இன்றைக்கும் மாஷா அல்லாஹ் நம்ம இரவு தொழுகை தொழுகிறோம். ஆனால் பெரும்பான்மையான பள்ளிகளில் என்ன செய்யறாங்க, ரொம்ப நீளமாக எல்லாம் தொழ வைப்பதில்லை. அதிகபட்சமாக நாம் வாழுகிற அரேபிய நாடுகளிலே கூட 1 மணி நேரத்திற்குள், ஒரு சில இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் குறைவாக முடித்து விடுகிறார்கள். அதற்குண்டான காரணத்தை சில இமாம்களிடத்தில் தனிப்பட்ட முறையிலே கேட்கும்போது, வயதானவர்கள் வருகிறார்கள், பலவீனமானவர்கள் வருகிறார்கள், ரொம்ப நேரம் நம்ம தொலை வச்சோம்னா அவங்களால முடியாது, அவங்க தொடர்ச்சியா வரமாட்டாங்க, அப்ப தொடர்ச்சியாக அவர்களை வர வைக்க வேண்டும், ஆர்வமூட்டம் என்பதற்காக நாங்கள் கொஞ்சம் சுருக்கமா முடித்துக் கொள்கிறோம் என்று ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அல்லாஹு அலம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி அழகாக சொல்வார்கள், சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங், எதுவுமே இல்லாததற்கு ஏதாவது இருப்பது ஒரு சிறந்தது தானே என்கிற அடிப்படையில் நம்ம யாருடைய வணக்க வழிபாட்டையும் யாருடைய இபாதத்தையும் குறை சொல்வதோ விமர்சிப்பதோ அது நமக்கு நோக்கமும் அல்ல, அதற்குரிய தகுதியும் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாருக்கு எந்தெந்த அடிப்படையிலே எந்தெந்த வகையிலே நன்மைகளை செய்வதற்கு நாடுகிறானோ அந்த வகையில் அடியார்கள் நன்மைகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த நன்மைகளின் பலர்களையும் பயன்களையும் அறுவடைகளாக அல்லாஹ்விடத்திலே பெறுகிறார்கள். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் விமர்சிப்பதோ எள்ளி நகையாடுவதோ நமக்கு கூடாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை என்பது நீண்ட நேரமாக இருந்தது, மிக நீளமானதாக இருந்தது. நீளமாக என்ன செஞ்சாங்க, அதுல குர்ஆனை நிறைய ஓதினார்கள். ஒரு சான்று, ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் இரவில் ரமதானில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகிறார்கள். அந்த தொழுகை குறித்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு விளக்கும் போது சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார்கள். பக்ராவை ஓதினார்கள், பிறகு நிசாவை ஓதினார்கள், பிறகு ஆல இம்ரானை ஓதினார்கள். பக்ராவும் நிசாவும் ஆல இம்ரான்லாம் தெரியுதா, நூற்றுக்கணக்கான வசனங்களை உள்ளடக்கிய அத்தியாயங்கள்.
நூற்றுக்கணக்கான அத்தியாய வசனங்களை உள்ளடக்கிய அத்தியாயங்கள் அதெல்லாம் ஓதுறாங்க. அதுவும் எப்படி லா யமுர்ரு பிஆயத்தி தஹ்வீஃபின் இல்லா வகஃப், அச்சுறுத்தக்கூடிய வசனம் ஏதாவது கடந்து சென்றால் உடனே அந்த இடத்திலே நின்று நிதானமாக வஸஅல அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்பார்கள். ஃபமா ஸல்ல ரக்அத்தைனி ஹத்தா ஜஅஹு பிலால் ஃபஅதனஹு பிஸ்ஸலா. இந்த அளவுக்கு ரொம்ப நீளமா தொழுதாங்கன்னா 2 ரக்காத்தை முடித்திருப்பார்கள். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொழுகைக்காக அதான் சொல்வதற்காக வரக்கூடிய அளவிற்கு ரொம்ப நேரமாக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுதிருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது, மா ஸல்லா இல்லா அர்பஅ ரக்அத்தின், 4 ரக்காத்துகளை அவர்கள் தொழுதார்கள் என்று. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை 8 ரக்காத்தாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். ஆனா அந்த ரக்காத்துகள் எப்படி இருந்தது என்றால் மிக 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 நீளமானதாக இருந்தது. பெரிய பெரிய அத்தியாயங்களை ஓதினார்கள். சரியா? இப்படி நிறைய சான்றுகளை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே இருந்தார்களோ எல்லோருமே அதிகமான முறையில குர்ஆனை ஓதி என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீண்ட நேரம் தொழுதிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். மன் கரா ஃபீ லைலத்தின் 50 ஆயா லம் யுக்தம் மினல் காஃபிலின், யார் ஒருவர் ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 50 வசனங்களையாவது ஓதுவாரோ அவர் கவனமற்றவர்கள், குர்ஆன்ல வருது இல்ல காஃபிலின், காஃபிலின் என்றால் பாராமுகமாக இருப்பவர்கள், கவனம் இல்லாதவர்கள், கவனமற்றவர்கள் வருது, அப்படிப்பட்டவர்கள் ஒருவராக அவன் கருதப்பட மாட்டான். ஒமன் கரா மிஅத ஆயத்தின், யார் ஒருவர் 100 வசனங்களையாவது ஓதுவாரோ அவர் குத்திப மினல் கானித்தீன், கானித்தீன் என்றால் உறுதியாக இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு விருப்பமான இறை வழிபாடு செய்பவர்கள், அப்படி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் ஒருவராக அவர் எழுதப்படுவார். ஒமன் கரா ஸலாஸமிஆய குத்திப லஹு கின்தார், யார் ஒரு நாளைக்கு சுமார் 300 வசனங்களை ஓதுவாரோ அவருக்கு ஒரு குவியலே வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எனவே யார் அதிகமாக ஓதி அதிகமாக அல்லாஹ்வுடைய அந்த நன்மைகளின் குவியல்களை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் என் அன்பிற்கினியவர்களே, ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்காக வழங்கியிருக்கிற வரம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நன்மைகளை அவன் வாரி வாரி வழங்குவதற்கு, அள்ளி அள்ளி தருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை நம் போன்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் இந்த ஆன்மீக சாரலில் நனைய வேண்டும். இதயத்தை புதுப்பிக்கிற இந்த புதிய பயணத்தில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அப்படிதானா? பலவீனமாகவும் நலிவடைந்தும் இருக்கிற அல்லது செயலிழந்தும் இருக்கிற, மே அல்லாஹ் ப்ரொடெக்ட் ஆல் ஆஃப் அஸ், நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நலிவடைந்தும் செயலிழந்தும் இருக்கிற அந்த ஈமான் என்கிற இறை நம்பிக்கையை உரமேற்றப்பட்ட உறுதியான வகையிலே மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இது. அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.